இந்த உலகத்தில் நாம் கற்றுக்கொள்வது எல்லாம் நம்முடைய நண்பர்களிடமோ ஆசான்களிடமோ புத்தகங்களிலோ இருந்துதான் வராது. சில நேரங்களில் வாழ்க்கையின் மிக ஆழமான பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பவர்கள் நம்முடைய எதிரிகளே. ஏன் தெரியுமா? நண்பர்கள் நம்மை ஆறுதல் அளிப்பார்கள், ஆனால் எதிரிகள் நம்மை நிஜத்தை பார்க்க வைப்பார்கள். நண்பர்கள் நம்மை புகழ்வார்கள், ஆனால் எதிரிகள் நம்மை உண்மையில் என்ன, எவ்வளவு பலம், எவ்வளவு பலவீனம் என்று புரிய வைப்பார்கள். சாணக்கியர் சொல்கிறார், கடினமான ஆசிரியனை விட காட்டெறியாத எதிரி சிறந்த ஆசிரியன். ஏனெனில் நண்பன் நம்மை தள்ள மாட்டான், ஆனால் எதிரி தள்ளும் போது நாம் எப்படி எழுந்திருக்க வேண்டும் என்பதையும் கற்றுத்தரும். இப்போது வாழ்க்கையை முழுவதும் மாற்றும் உன்னுடைய எதிரிகளே கற்றுத்தரும் 8 வாழ்க்கை உண்மைகளை ஆழமாக பார்க்கலாம். உண்மை 1. உன் பலவீனை முதலில் கண்டுபிடிப்பவர் உன் எதிரி. உன்னுடைய பலவீனத்தை உனக்கு முன்னராக யாராவது கண்டுபிடித்து விடுவார்கள் என்றால் அவர் யார் தெரியுமா? உன் எதிரி. நண்பர்கள் அதை கவனிக்க மாட்டார்கள், சில நேரங்களில் கவனித்தாலும் சொல்ல தயங்குவர். ஆனால் எதிரி அதை பெரிதாக்குவார், உன்னிடம் எறிவார், தட்டி கேட்பார். அதற்கு துன்பமாக இருக்கும், ஆனால் அதுதான் மெய்யான வளர்ச்சி ஆரம்பிக்கும் தருணம். உதாரணம், ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருந்தான். ஆக்ரோஷமாக பேசுவான். அவன் நண்பர்கள், அதுதான் உன் ஸ்டைல் ப்ரோ என்று சொல்லுவர். ஆனால் ஒரு நாள் அவனுக்கு வெறுப்பாக இருந்த மனிதன் அவனை சந்தித்தான். ஒவ்வொரு விஷயத்திலும் கோவப்படுறது, இது உன்னோட வாழ்க்கையை அழிக்கும். அவன் சொன்னது கடுமை, ஆனால் மனசில் பதிந்தது தீயாக. அதுவே அவன் மாற்றம் ஆரம்பமான நாள். எதிரி வெளிப்படுத்துவது உன்னுடைய மறைத்து வைத்திருக்கும் பலவீனத்தையே. இதில் கோபப்படாதே, அதை ஆயுதமாக மாற்று. உண்மை 2. உன்னை யாரும் நிறுத்த முடியாது என்பதற்கு சான்று உன் எதிரி. சாணக்கியர் கூறுகிறார், எதிரி உருவாகும் இடத்தில்தான் உன் சக்தியின் எல்லை பரிசோதிக்கப்படும். உன்னை பிடிக்காதவர்களின் யோசனை உனக்கு தொல்லையே, ஆனால் அதே சமயம் ஒரு வாய்ப்பு. உன் மனதை கண்டுபிடிக்க, உன் தைரியத்தை சோதிக்க, உன் இலக்கை வலுப்படுத்த. எதிரிகள் இல்லாத வாழ்க்கை இலக்கில்லாத வாழ்க்கை போல. யாரும் உன்னை பேசி தாக்கவில்லை என்றால் அதற்கு காரணம் நீ எதையும் சாதிக்கவில்லை. நம்மை தடுக்க முயற்சிப்பவர்கள் வருவது நம்மிடம் ஒரு மதிப்பு இருக்கிறதற்கான அடையாளம். உன் எதிரி என்று நினைக்கும் அந்த மனிதன் உன்னால் முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறாய் என்பதற்கான நேரடி சான்று. அவரை வெறுக்காமல் அவரை உன் வெற்றியின் மீட்டர் என்று பார்க்க கற்றுக்கொள். உண்மை 3. எதிரிகள் உன்னுடைய கவசத்தை கூர்மைப்படுத்துவார்கள். எதிரி இருப்பது தினமும் யாரோ ஒருவர் உன்னை அலர்ட் மோடாலி வைத்திருப்பது போல். அவர்களோடு பேசுவது கடினம், ஆனால் அவர்களுக்கு பதில் சொல்ல முயல்வது உனக்கு அற்புதமான சக்திகளை தரும். வாதிடும் திறன் உன்னைத்தானே நம்பும். தைரியம் வலிமையான மனநிலை, அதிக கவனம், அதிக கட்டுப்பாடு, அதிக சிந்தனை. ஆழம் எதிரியை இல்லாமல் வளர்ச்சி வராது. உனக்கு தினமும் சவால் செய்யும் மனிதனே உன் உள்ளார்ந்த சக்தியை ஷார்பன் செய்வார். வெற்றி பெற்றவர்களை பாரு. அவர்களை உயர்த்தியது நண்பர்கள் அல்ல, வாழ்த்துபவர்கள் அல்ல, விமர்சித்தவர்கள். உண்மை 4. உனது உண்மை நண்பர்கள் யார் என்பதை எதிரி வெளிப்படுத்துவார். ஒரு எதிரி இருக்கும் போதுதான் யார் உனக்காக நிற்கின்றனர் என்பதை பார்க்க முடியும். அது ஒரு பெரிய வாழ்க்கை நதி. அந்த நதியில் உறவுகள், நண்பர்கள், உண்மையான ஆதரவாளர்கள் அனைவரும் வடிகட்டி வெளிப்படுவார்கள். யார் பக்கம் பிடிப்பார், யார் அமைதியாக போய்விடுவார், யார் உன்னை பாதுகாப்பார், யார் உன்னை பேசிக்கொண்டு பற்றாக்குறையாக மாற்றுவார். இந்த உண்மைகளை வெளிக்கொணர்வது உன் எதிரி. அவர்கள் இல்லாமல் நாம் தவறான மனிதர்களை நம்பி வாழ்க்கையை அழித்திருப்போம். உண்மை 5. எதிரி உன்னிடம் சீரியஸாக கற்றுக்கொள்ள வேண்டிய இடங்களை காட்டுவார். வாழ்க்கையில் சில தவறுகள் நாம் செய்யாமல் இருக்க முடியாது, ஆனால் சில தவறுகளை நாம் செய்யக்கூடாது. அதை யார் கற்றுக் கொடுப்பார்? நண்பர்கள் அல்ல, குடும்பம் அல்ல, நல்லவர்கள் அல்ல, உன் எதிரி. அவர்கள் உன்னிடம் எது குறைபாடாக இருக்கிறது என்பதை கட்டாயமாக நேராக முகத்தில் சொல்வார்கள். அவர்கள் உன்னிடம் சொல்லுவதெல்லாம் உண்மை அல்ல, ஆனால் உன் வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்கள் நிறைய இருக்கும். எதிரியின் விமர்சனம் இலவச ஆலோசனை. அதை நீ பயன்படுத்தினால் அதுவே ஆயுதம். உண்மை 6. எதிரி உன்னை இயற்கையான தலைவராக மாற்றுவார். யாராவது உனக்கு எதிராக நின்றால் நீ ஃபோர்ஸாகத்தான் 2 விஷயங்களை கற்றுக்கொள்வாய். ஸ்டாண்ட் யோர் கிரவுண்ட், ஸ்பீக் லைக் அ லீடர். இதுதான் லீடர்ஷிப். தலைவர்களை உருவாக்குவது நண்பர்கள் அல்ல, பகைவர்கள். யாராவது உன்னை கீழே தள்ள முயன்றால் உன் உள்ளே இருந்த நான் முடிப்பேன் என்ற சக்தி கொந்தளிக்கும். இதுதான் லீடர் மைண்ட் செட். தலைவர் யார்? தன்னை எதிர்த்து நிற்கும் மனிதர்களை கடந்து முன்னேறும் ஒருவர். உண்மை 7. எதிரி உன் தன்னம்பிக்கையை 100 மடங்கு அதிகப்படுத்துவார். தன்னம்பிக்கை நீ வெற்றி பெற்ற பின் வரும் ஒன்றல்ல,
யாராவது உன்னை மீண்டும் மீண்டும் நீ முடியாது, நீ ஒன்றுமே இல்லை என்று குறைத்து காட்டும் போது வரும். கட்டாயம் வரும். ஒரு நிலையில் நீ உன் மெய்யான சக்தியை உணர்வாய். எதிரிகள் உன்னை தள்ளுவார்கள். ஆனால் அந்த தள்ளுதலே உன்னை ஆளாக்கிவிடும். பிறகு ஒரு நாள் அந்த செல்ஃப் டே மனிதர்கள் அவனால தான் முடியாது என்று நினைத்தேன், ஆனா அவன் இன்னைக்கு இங்கிருக்கான் என்று சொல்லும் நிலை வரும். உண்மை 8. எதிரிகளின் கடைசி பாடம். மன்னிப்பு என்ற திருவாயில். இது வாழ்க்கையின் மிகவும் பெரிய பாடம். எதிரிகளை வெல்ல வேண்டும், ஆனால் வெறுக்க வேண்டாம். எதிரிகளை மன்னிக்க வேண்டும், ஆனால் மறந்துவிட வேண்டாம். அவர்கள் உனக்கு நஷ்டம் செய்திருக்கலாம், வலி தந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் உனக்கு கற்றுத்தந்த வாழ்க்கை பாடங்கள் உனக்கு பயன்தான். மன்னிப்பது பலவீனம் அல்ல, அது உயர்வு. எதிரியை மன்னிப்பது உனது ஆன்மீக வளர்ச்சி உயர்ந்தபடி. சாணக்கியர் சொல்கிறார், வலிமையானவன் பழிவாங்கலாம், வெற்றி பெற்றவன் மன்னிக்கிறான். மன்னிப்பு உன் மனதை சுத்தம் செய்வது, வெறுப்பு உன் ஆன்மாவை நச்சாக்குவது. உன் வாழ்வில் யாராவது உனக்கு எதிராக இருக்கிறார்களா? அவர்கள் உனக்கு விலையில்லா ஆசான்கள். அவர்கள் உன் வளர்ச்சிக்கு வருகிறார்கள். அவர்கள் உன் ஆற்றலை சோதிக்க வருகிறார்கள். அவர்கள் உன் மனதை செதுக்க வருகிறார்கள். எதிரிகளை பயப்படாதே, அவர்களை வெறுக்காதே, அவர்களிடமிருந்து கற்றுக்கொள். ஏனெனில் எதிரி இல்லாத வாழ்க்கை வளர்ச்சி இல்லாத வாழ்க்கை.